வணக்கம் நேயர்களே. தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் மிக பெரும் துயரமாக மாறியிருக்கிறது. உயிரிழப்பு எண்ணிக்கை 40ஐ தாண்டிவிட்டது. 100க்கும் அதிகமானவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வராங்க. இறந்தவர்களில் 13 பேர் ஆண்கள், 17 பேர் பெண்கள். இதில் இதயத்தை நொறுக்கும் செய்தி என்னன்னா, 10 அப்பாவி குழந்தைகளும் உயிரிழந்திருக்கிறாங்க. 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள். 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லப்பட்ட இடத்துல 27,000 பேருங்க. அதாவது 3 மடங்குக்கும் மேல கட்டுக்கடங்காத கூட்டத்தால் வந்த வினை பிஞ்சு உயிர்களையும் பறித்து விட்டது. அரசியல்னா என்னங்கிற ஒரு அடிப்படை புரிதலே இல்லாத குழந்தைகளும், வாக்குரிமையே இன்னும் வராத, பள்ளிக்கூடமே முடிக்காத இளம் சிறார்களும் சிறுமிகளும் கூட அரசியல் கூட்டத்தில் பலியாடுகளாக ஆகியிருக்கிறாங்க. நாமக்கல் கரூர் பைபாஸ் சாலையில் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று அவரை பார்க்க வேண்டும் என்கிற வெறியில என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற காட்சிகளை முதல்ல பாருங்க. இது மட்டுமா, எனக்கு தெரியாம என்கிட்டயே சொல்லாம என்னோட குழந்தைகளை கூப்பிட்டு போய் சாகடிச்சிட்டாங்களே அப்படின்னும், கர்ப்பமா இருக்கக்கூடிய தன் மருமகள் கிட்ட கூட சொல்லாம போன மகன் இறந்துட்டான்னு கதறியவர்களோட மரண ஓலம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நிலைகுலைய வைக்குது. நான் சார் சொந்த ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் சார். நான் குடி வந்து ராயல் குடி இருக்கிறேன். என் வயல போயிட்டா சார். அவரு இப்ப விஜய் பார்க்கறதுக்காக வந்தாரு. விஜய் பார்க்க தான் போயிருக்கிறேன். வயசு 26 இருக்கு சார். என்ன படிக்கிறாரு? எம்ஏ இங்கிலீஷ். மறுபடியும் மாசமா இருக்கு சார். மறுபடியும் மாசமா இருக்கு அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு நான் பதில் என்ன சார் சொல்லு? என்னால எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலை. எப்பயுமே கொடுத்து போக மாட்டேன். சொல்லிட்டு வரல இந்த மாதிரி. எனக்கு தெரியாது சார். நாங்கள வேலைக்கு வந்துட்டான். எப்பவுமே கொடுத்து போக மாட்டேன். அன்னைக்குமே மாட்டிட்டான். ஐயோ என்னால மறக்க முடியல. படிச்சிட்டு இருக்காரு. இல்ல படிச்சு முடிச்சிட்டியா? நாங்க கேட்ட இடத்தை கொடுக்கல, கூட்ட நெரிசல் என்பது திட்டமிட்ட சதின்னு தாவேகா தரப்பும், கொடுக்கப்பட்ட எந்த நிபந்தனையுமே தாவேகா பின்பற்றலன்னு காவல்துறை தரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டுது. இப்படி ஒரு கொடுமையான சம்பவம் நடக்க யார் காரணம்? 10 குழந்தைகளின் மரணத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? சமூக ஆர்வலரும் உளவியல் நிபுணருமான அபிலாஷா தற்போது நம்மிடையே இணைகிறார். மேடம் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. பெற்றோரே தங்களோட குழந்தைகளை இந்த பிரச்சாரத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இதை யார் மேல தப்பு? முதல்ல உயிரிழந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அண்ட் காயப்பட்டிருக்க அத்தனை பேரும் வந்து சீக்கிரம் குணமடைய என்னுடைய பிரார்த்தனைகள். ரொம்ப வேதனையா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போதும் கேட்கும் போதும். உயிரை பணயம் வச்சு போய் நிக்கிற அளவுக்கு இது போராட்ட களமோ போர்க்களமோ கிடையாது. அது ஏன் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு தலைவரை பார்க்குற மாதிரி போல, ஒரு நடிகரை பார்க்குற மாதிரி எல்லாம் ஒரு ஆர்வத்துல ஓடி இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் விஷயங்கள் செய்யணும். இது நம்ம போறோமே, இது நமக்கு தேவையா, இது நமக்கு நல்லதா கெட்டதா, இதனால என்ன பின்விளைவுகள் வரும், இதெல்லாம் ஆராய வேண்டிய அந்த அந்த அறிவு தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த படிப்பு கொடுக்கறது, அனுபவம் கொடுக்கறது. மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற வித்தியாசமே அந்த ஆராய்ந்து பார்த்து செயல்படக்கூடிய, அந்த அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த ஆக்ட் அவுட் பண்றது தான் வந்து ஒரு மனிதனுக்கான ஒரு அடையாளமே. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. அலையா மக்கள் வந்து ஒருத்தவங்க மேல அப்படியே சாஞ்சி விழறாங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பில்டிங் மேல அந்த ஷீட் எல்லாம் தள்ளி விட்டு மேல ஏறி போய் அங்கிருந்து பாக்குறாங்களாம் பக்கத்துல. எதுக்கு அப்படி பார்க்கணும்? அவங்கவுங்க வீட்டுல உட்காந்து நிம்மதியா எங்க லைவ் அவங்க டெலிகாஸ்ட் பண்றாங்களோ அதுலயே பார்க்கலாமே, இன்னும் கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா ஒரு தலைவரை பார்க்கறத விட அவர் பேசுற விஷயங்களுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கறது தான் முக்கியம். என்ன கருத்து சொல்ல வராருன்றதுதான் முக்கியமே ஒழிய அவரை பக்கத்துல இன்னும் பக்கத்துல நான் நெருங்கி பார்க்கணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயம்தான்.
ஏற்கனவே மதுரையில் நடந்த அந்த பாரபத்தி மாநாட்டில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களுக்கு அவர் சுற்றுப்பயணம் செல்லும் போதும் வந்து பின்னாடியே இருசக்கர வாகனங்கள் அவரை பின்தொடர்றது, அவர் கூட செல்ஃபி எடுக்கிறது, அவர் கூட ஆட்டோகிராஃப் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை செஞ்சாங்க. இதெல்லாம் எதை காட்டுது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப்லேயோ இல்லை டிவிலேயோ வந்து ரொம்ப தெளிவாக வீட்டில் இருந்த மாதிரியே பார்க்கலாம். அப்படி இருக்கும்போதே கிட்ட போகணும், அவரை தொட்டு பார்க்கணும், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏன் வருது? இது ஒரு கிளாமர் தாங்க. இது வந்து நமக்கு ரொம்ப காலமா இருக்கிற ஒரு கிளாமர் தான். ஒருத்தவங்க பிரபலமானாங்க, எஸ்பெஷலி சினிமா பர்சனாலிட்டினா அவங்கள எவ்வளோ நெருங்குறோம், பக்கத்துல பாக்குறோம், அவங்க கண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இது வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் அவங்களுமே அதை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கும் நம்ம அதையும் நிறைய நியூஸ்ல பார்த்துருக்கோம். ரொம்ப வந்து பிரைவசி இன்வைட் பண்றது அவங்களும் விரும்பாத ஒரு விஷயம் தான். ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு அவங்க பேசுறாங்கன்றப்ப அதுலதான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த போறதை நான் கவர் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் போஸ்ட் பண்றேன், அப்பதான் எனக்கு அதிக லைக் வரும், நான் வந்து ரொம்ப சென்சேஷனலா இருக்கேன், நான் இம்மீடியட்டா வந்து ஒரு விஷயத்த கவரேஜ் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து தேவையே இல்லாதது. எல்லாரும் வந்து ரிப்போர்ட்டராகவும் எல்லாரும் வந்து கேமராமேனாவும் மாறணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து மக்கள் அவங்கவுங்க வேலையை செஞ்சாலே போதும். இப்ப எஸ்பெஷலி இதுல பாருங்க எவ்வளவு கொடூரமா இருக்கு, கண் கலங்குது. சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல விஜய் யாருன்னு தெரியுமா, அவர் பேசுறது என்னன்னு தெரியுமா, அது அவங்க லைஃபுக்கு இப்ப அவசியமா, அவங்க தான் இப்ப வந்து ஓட்டு போட போறாங்களா, ஒண்ணுமே தெரியல. அவங்களையும் கூட்டிட்டு போய் அந்த கூட்ட நெரிசல்ல என்ன பண்ணும் அந்த பிஞ்சு குழந்தை? அது அவங்க அப்பா அம்மாவையோ இல்ல பெரியவங்களையோ நம்பி கூட போயிருக்கும். அது கீழே விழுந்து நசுக்கப்பட்டு ஒரு உயிர் போகுதுன்னா சும்மா ஒரு நசுக்குல எல்லாம் போயிடாது. அது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். இது தேவையா? இது 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 அவசியமா? இந்த நேரத்துல மக்கள் கொஞ்சம் யோசிக்கணுங்க. இதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. ஆதங்கத்துலதான் நம்ம பேசுறோம். ஏன் நம்ம இதை பேசுறோம்னா திரும்ப திரும்ப இது நடந்துடக்கூடாதுன்ற ஒரு வைத்தறிச்சல்ல தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா மக்களுக்கு வந்து அது எப்படி புரியாம இருக்கும்? இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துல இருந்து தூரத்துல இருக்க உங்க தலைவரை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விசிபிலிட்டி இருக்க போது? சோ நீங்க என்ன ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க? அந்த இடத்துல போய் அந்த கூட்டத்துல நின்று உங்க உயிரை வந்து பணயம் வைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? உங்க தலைவரே அதை விரும்பவும் மாட்டாரு. அதுதான் உண்மை. நிறைய பேர் வந்து வீட்டில் சொல்லாமலே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க குழந்தைகள்லாம் சில பேர் கூட்டு போயிருக்காங்க வீட்டுக்கு தெரியாமல். இதெல்லாம் எந்த மாதிரியான மனநிலைங்க மேடம்? இது ஒரு ஒரு ஃபேன்சியா சொல்றது, நான் போய் பார்க்க போறேன், நீ வரியா, நீ வரியா, வா எல்லாரும் போய் பார்க்கலாம். அதுக்கான ஒரு பாதுகாப்பான சூழல் இருந்தா அது கதையே வேற. பட் இங்க வந்து நல்லா தெரியும் அந்த இடம் எப்படி இருக்கும். இன்ஃபேக்ட் உள்ளூர் வாசிகளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அங்க எவ்வளவு இடம் இருக்கு, அங்க கூட்ட நெரிசல்ல சமாளிக்க முடியுமா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். அந்த மாதிரி பெற்றோருக்கு வந்து ரொம்ப முக்கியமான கடமை. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தே ஆர் த பிரைமரி கேர் கிவர்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் ஆஃப் அ சைல்டு. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைய யாரோ அப்படி சொல்லி கூட்டிட்டு போறாங்க, இல்ல இந்த குழந்தை சொல்லாம வீட்டை விட்டு போச்சோ, எதா இருந்தாலும் பெற்றோர் தான் பொறுப்பு. இன்னைக்கு இழந்து நிக்கிறதும் அந்த பெற்றோர் தான். அவங்களுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், அவங்க மேலதான் அனுதாபங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த குழந்தைய பாதுகாக்கணும்ன்றதுதான் முக்கியமான கடமை. ஸோ குழந்தைகளோ இளைஞர்களோ சின்ன வயசு பசங்களோ சிறார்களோ ஸ்டூடெண்ட்ஸோ இவங்களாம் வந்து ஒரு கிரேஸில் ஒரு ஃபேன்சியில் என்னுடைய ஹீரோவை நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு போகிறது நிச்சயமாக வந்து இந்த மாதிரி சூழல்களில் அனாவசியம்ன்றேன். நான் அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாருக்கு எதை ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க? நீங்களுமே முதல்ல சந்தோஷப்பட போதில்லை. எங்கேயோ தூரத்துல இருக்கவரை நீங்க பாக்குறது அதுல எந்த வித சந்தோஷமும் கிடையாது. இன்னொன்னு நான் என்ன பாக்குறேன் இதுலன்னா, மக்களுக்குள்ள ஒரு மனிதாபிமானம் இருக்கணும்ல. ஒரு குழந்தைய ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. இங்க வந்து எல்லா பெரியவங்களுக்கு நடுப்புற ஒரு சின்ன குழந்தைய நிக்க வைக்கும் போது ஒரு சின்ன ஸ்டாம்பீட் ஆச்சுன்னா டெஃபினட்டா அந்த குழந்தைய எல்லாம் நசுக்க தான் போறாங்கன்னு தெரிஞ்சே ரிஸ்க் எடுக்கிறதுன்றது அனாவசியமானது. இன்னொரு வீட்டு குழந்தைய கூட்டிட்டு போனதுன்றது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் யாருக்கும் ரைட்ஸே கிடையாது. அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இப்ப இந்த குழந்தைகளோட உயிர் போயிடுச்சு, அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த குழந்தைக்கு இழப்பீடுவது அதெல்லாம் வேற. ஆனா வாழ வேண்டிய அந்த குழந்தைய அந்த சூழல்ல கொண்டே தள்ளுனதுக்கே வந்து முதல்ல யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வேதனையான விஷயம். மனிதாபிமானமும் சமூக பொறுப்பும் எங்க காணா போச்சா அப்படின்ற கேள்வி கேட்க தூண்டுற ஒரு விஷயமா எனக்கு படுது. ஒரு சைக்காலஜிஸ்டா நீங்க என்ன கேட்டீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது என்னவா இருக்கும்? இது 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 எனக்கு தேவையா? ரெண்டாவது அடுத்தவங்களுடைய பாதுகாப்பு, என்னுடைய பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் அங்க வந்து ஏதாவது விஷயம் இருக்கா? has it been taken care of? இதெல்லாம் வந்து எனக்கு சரியா தெரியாம நான் எதுக்கு அங்க போகணும்ன்ற கேள்வி ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சாங்கனாலே போதுமானது. இதுல ரொம்ப பாவம் யாருன்னா போலீஸ்காரங்க தான்.
நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவ்வளவு பதட்டம், மக்கள் மத்தியில அவங்கள போட்டு நசுக்கி தள்ளி அவங்களால கண்ட்ரோல் எடுக்க முடியாம அவங்க பாதுகாப்பும் கொடுக்கணும், தன்னையும் பாதுகாத்துக்கணும், மக்களை வந்து அடிப்பட்டவங்களை தூக்கிட்டு ஓடணும். அந்த அடிப்பட்ட நேரத்துல எதுவும் வந்து தப்பு நடந்துராம இருக்க, எதுவும் ஆன்டி சோஷியல் பிஹேவியர் நடக்காம இருக்க. ஏன்னா அங்கேயே வந்து கிட்னாப் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? மேடம், இப்ப நீங்க அதெல்லாம் சொன்ன நடக்காம மாதிரி இருந்து காவல்துறை பாதுகாப்பு அவர்களால் முடிந்த அளவுக்கு மிகப்பெரும் ஒரு முயற்சியை செஞ்சாங்க. அது எல்லாமே நம்ம காட்சிகளில் பார்த்தோம். இன்னொரு பக்கம் மேடம், இப்ப 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த 40 பேரோட பட்டியலில் நம்ம பார்க்கும்போது ஜென்சி கிட்ஸ் அந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் வந்து அதிகமா இருக்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இவங்களுக்கு எதையுமே கொண்டாட்டமாக பார்க்கக்கூடிய, அதாவது சினிமா மோகம் ரொம்ப அதிகமா இருக்கு, அது எல்லாமே தெரிஞ்சதுதான். மற்ற எல்லா நிகழ்வுமே கொண்டாட்டமாக ஆக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்கா, அந்த வைபிங் கல்ச்சர் இதுக்கு காரணம் நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா அதுதான் உண்மை. இப்ப நான் சொன்ன இவ்வளவு காரணத்தையும் தாண்டி ஏன் அவங்க அங்க போயிருக்காங்கன்னா, அவங்க சக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பெருமையா பேசிக்கிறதுக்கும், அதை போட்டோ வீடியோ எடுத்து அவங்க பேஜ்ல போஸ்ட் பண்றதுக்கும், நான் இங்க போய் நின்னேன் பாருன்னு பெருமை பித்திக்கிறதுக்கும் தான் மெயினா போயிருந்திருக்காங்க. இதுல வேற அர்த்தமே இல்லையே. அவங்க வந்து எந்த கொள்கையும் கேட்டு போய் அவங்க வீட்டுல சொல்லி ஓட்டு போட போறது கிடையாது. அங்க எதுக்கு அவங்க போகணும்? அவங்களுக்கு தேவை அவங்களுடைய ஹீரோ அங்க வந்திருக்காரு, அவரை நேர்ல எவ்வளவு, அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எவ்வளவு நெருங்கி போய் பார்க்க முடியுமோ, எவ்வளவு நெருங்கி போயினா 2 வீலர்ல போறாங்க, அந்த பஸ்ல வந்து வீல்ல தலை அடிபட்டா கூட பரவாயில்ல, அவ்வளவு நெருக்கத்துல போய் தன்னுடைய ஹீரோவை பார்க்கணும்னு எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான யோசனையா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி டெஃபினெட்லி அந்த ஜென்சி வந்து நாட் திங்கிங் அபவுட் த ஃபியூச்சர். கரண்ட்ல வந்து எனக்கு ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ணணும், ஒரு 4 பேர் என்னை வந்து என்னாச்சு லைக் போடணும், கமெண்ட் பண்ணணும், சூப்பர் ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஒன் டு கோ அண்ட் see him நியர்பை அப்படின்னு சொல்லணும், இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்களே ஒழிய பின் விளைவுகளை யோசிக்கிறதே இல்லை. இதை தயவு செஞ்சு மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோட ஒரு கொஞ்சமாவது தன் மேல ஒரு பாதுகாப்பு உணர்வோட நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல கிளாமரோ வைப்பு பண்ண என்னங்க இருக்கு? இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்காங்க, இது ஒரு வைபா? நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் அது. அதாவது இதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, யார் இதை பண்ணாங்களோ அவங்க மேபி இருப்பாங்க. இப்போ அந்த கம்பு மேலே ஏறினவங்க, அந்த ஷீட்டை தள்ளி விட்டவங்க, அந்த பசங்க எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் அவங்க தள்ளி விட்டவங்களோ இல்லை அவங்களால தள்ளப்பட்டு மிதிக்கப்பட்டவங்களோ அவங்க தான் இந்த பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தன்னை காப்பாற்றிக்க தெரியலை, அந்த இடத்துல வந்து தெரிச்சு ஓடுறதுக்கோ இல்லை தன்னை தற்காத்துக்கவோ அவங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பாதிச்ச ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த கூட்டத்துல இருந்து எத்தனை பேரை பாதிச்சிருக்கானே நமக்கு தெரியாது. அப்போ முதல்ல வந்து ஒரு சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, ஒரு சுய பாதுகாப்பு முதல்ல வேணும். 2வது சமூக பொறுப்பு, சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஒரு திறன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேடம். மிக பெரும் ஒரு துயரமும் ஆற்றாமையும் தான் இந்த இடத்துல மேலிடுகிறது என்று சொல்லலாம். நேரிலே இந்த விவகாரம் தொடர்பாக திரைப்பட இயக்குனர் ராஜு முருகன் கூட ஒரு வேதனையான ஒரு பதிவேற்றிருக்கிறாருங்க. ஆட்டு மந்தை ஜனத்திற்கு பிஞ்சு பிள்ளைகளும் பலியாகிட்டாங்க. நீங்க எப்ப சுய அறிவு பெறுகிறீர்களோ அப்பதான் எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுதலை கிடைக்கும்னு குழந்தைகளை கூப்பிட்டுட்டு போன ஒவ்வொரு பெற்றோரையும் சாட்டையில் அரைஞ்ச மாதிரி அவருடைய கேள்விகள் இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.